வெல்கம் டு அகிலாஸ் அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் 3 வீடியோவாக இந்த வீடியோவில் 6, 7, 8 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் 6th கொஸ்டின் வாசிக்கிறேன். ரைட் த லார்ஜஸ்ட் 6-digit number and put commas in the Indian and the international system. ஜஸ்ட்டு லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் எழுத சொல்லியிருக்கிறாங்க, கமா ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்தியன் சிஸ்டத்துக்கும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கும். இப்போ கொஸ்டின் எழுதிக்கிறேன். லார்ஜஸ்ட் 6-digit நம்பர். லார்ஜஸ்ட்னு கொடுத்தாலே நான் சொல்லியிருக்கேன் 9 தான் ஆரம்பிக்கும். 6-digitனால 6 times 9 போட்டுருங்க, அவ்வளோதான். 1 2 3 4 5 6. இப்போ இதான் லார்ஜஸ்ட் 6-digit நம்பர். இதில் நம்ம 2 சிஸ்டம் எழுதணும். ஒன்று இந்தியன் சிஸ்டத்துக்கும் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு எழுதணும். இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 999 இந்தியன் சிஸ்டத்துக்கு தெரியும் என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணணுன்னு. 3 2 2 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நான் கமா ப்ளேஸ் பண்ணுறேன். 1 2 3 கமா 1 2 கமா, அவ்வளோதான். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இதுக்கு என்ன ஃபார்மெட்னா 3 3 3 நம்பர் எழுதிக்கிறேன். 999 லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் 999. இப்போ இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணலாம். 1 2 3 1 2 3. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 3 3 வரும். இங்கே 3 2 2 அப்படி போயிட்டே இருக்கும். சரியா? ஓகே, இதான் ஆன்சர். இந்தியன் சிஸ்டத்துக்கு இது ஆன்சர், இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு இது ஆன்சர். புரிஞ்சதா? ஓகே. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் த இந்தியன் சிஸ்டம். நம்பர் நேம்ஸ் கேட்டிருக்கிறாங்க, எந்த சிஸ்டம்னு கொடுத்துட்டாங்க, இந்தியன் சிஸ்டம். சரியா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நாங்கள் எழுதுகிறேன். 75 32 105. இங்கே கமா ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க இந்தியன் சிஸ்டம்னு. அப்போது அதோட நேம் நம்ம எழுதிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakh, 10 lakh. இப்போ நம்பர் நேம்ஸ் எழுதணும். நம்பர் நேம்ஸ் எழுதும் போது நம்ம கமா ப்ளேஸ் பண்ணும்போது ரைட் டு லெஃப்ட் நம்ம கமா ப்ளேஸ் பண்ணோம். 1 2 3 கமா 1 2 கமா 1 2 கமான்னு. ஆனால் நம்பர் நேம்ஸ் எழுதும் போது லெஃப்ட் டு ரைட் எழுத ஆரம்பிக்கணும். அதே போல் கமா ப்ளேஸ் பண்ணக்கூடாது, கமா எழுதக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், லெஃப்ட் டு ரைட். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 70 lakh அப்படின்னு எழுதக்கூடாது, இதை நம்ம சேர்த்தே எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 கமா சேர்த்து எடுத்துக்கலாம். 75 lakhs. 75 lakh. நெக்ஸ்ட்டு இது 2 சேர்த்து எடுக்கலாம். 32,000. நெக்ஸ்ட்டு 100ல் ஆரம்பித்து ஒன்ஸில் முடியுது. நம்ம 100க்கு அடுத்து ஆட் யூஸ் பண்ணுவோம். இப்போ 100 டென்ஸ் பிளேஸு 0 இருக்குது. அதனால் இப்போ நம்ம 105 தானே சொல்லுவோம், அப்படி எழுதலாம். 105. இதுதான் ஆன்சர். புரிஞ்சதா? ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் சிஸ்டம் கொடுத்தனால நம்ம அழகாக நேமிங் பண்ணிவிட்டு லெஃப்டிலேருந்து எழுத ஆரம்பிக்கிறோம். கமா போடக்கூடாது. அப்புறம் 100க்கு அப்புறம் நம்ம ஆட் போட்டு அதில் ஃபினிஷ் ஒன்ஸில் எழுதி முடிச்சிடலாம். டென்ஸில் நம்பர் இல்லை, அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணலை. சரியா? அப்போது 75 lakhs 32,105
105. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். புரிஞ்சுதா? இங்கே எழுதிக்கிறேன். கமா போட்டே கொடுத்தனால ஈஸி. இந்தியன் சிஸ்டம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நேம்ஸ் எழுதலாம். 1 10s, 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. ஏன்னா நம்மளுக்கு இந்தியன் சிஸ்டத்தில் லேக் க்ரோர்னு வரும், இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் மில்லியன் வரும். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறேன், நம்ம கமா ப்ளேஸ் பண்ணும்போது ரைட் டு லெஃப்ட், நம்பர் நேம்ஸ் எழுதும் போது லெஃப்ட் டு ரைட். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த கமா அப்படியே இது ஃபுல்லாக எடுத்துக்கலாம். 9 crore, 75 lakh, கமா போடக்கூடாது, 75 lakh, 63,000, 100 ஆரம்பித்து ஒன்ஸில் முடியுது, 400 and 53. 9 crore, 75 lakhs, 63,453. இதான் இதுக்குள்ள ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ 8th one கொஸ்டின் வாசிக்கிறேன். ரைட் த நம்பர் நேம்ஸ் இன் வேர்ட்ஸ் யூஸிங் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் நம்பர் நேம்ஸ் எழுதணும் இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 4 5, 6 7 8. இங்கே அழகாக கொடுத்துட்டாங்க இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு. அப்போ 3 தான் நம்ம 3 கமா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இங்கே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3, 1 2 3. அப்போ நம்பர் அதோட நேமிங் படிக்கலாம். 1s, 10s, 100s, 1000, 10,000, 100,000. அவ்வளோதாங்க. இப்போ நேம் எழுதும் போது நான் சொல்லியிருக்கிறேன் லெஃப்ட் டு ரைட். 3 4 5 எல்லாமே 1000ல் தான் இருக்குது. இப்போ நம்ம 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3 எங்கே இருக்குது? 3யோட நேம் என்னது? 100 தான். அப்போது 300, 345,000 சொல்லணும். 345,000. நெக்ஸ்ட்டு 600 ஆரம்பிக்குது. 600 இந்த 100க்கு அப்புறம் நம்ம and யூஸ் பண்ணணும். 78. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே ஆரம்பிக்கும் போது எந்த நேமிங் இருக்கோ அதில் ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் இது எல்லாமே 1000ங்கிறனால நம்ம லாஸ்ட்டு 1000ல் முடிச்சுருவோம். 345,000, 678, 600 and இந்த லாஸ்ட் பிளேஸில் இருக்கிற 100க்கு அப்புறம் தான் நம்ம and போடணும். சரியா? புரிஞ்சதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 8, 3 4 3, 7 10. இங்கேயும் 3 3 தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்பர் நேம்ஸ் எழுதிக்கலாம். 1s, 10s, 100s, 1000, 10,000, 100,000, மில்லியன். ஏன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், அதனால் மில்லியன். அப்புறம் 10 மில்லியன், 100 மில்லியன் போகும். இங்கே மில்லியன் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்பர் நேம்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ மில்லியனில் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான். அப்போது
ஈஸி தான். 8 மில்லியன் நெக்ஸ்ட் 3 நம்பர் எல்லாமே 1000ல் இருக்குது. அப்போது 343,000. ஏன்னா 3 நம்பருமே 343 நம்ம அப்படி தானே வாசிப்போம். 343,000 அவ்வளோதான். அப்புறம் 700 and ஏன்னா லாஸ்ட்டு டென்ஸ்க்கு முன்னாடி இருக்குல்ல லாஸ்ட் பார்ட் இது 110 அவ்வளோதான். தேர்ட் ஒன் 103, 456, 789. இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தான், அதனால் இப்போ நம்ம அதோட நேம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000 இது எல்லாமே 1000 பார்ட்டுக்குள்ளது. மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். புரிஞ்சுதா? இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட் நேமிங் பண்ண போகிறோம். வித்தவுட் கமா யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர் நேம்ஸ் எழுதும்போது நம்பர் நேம்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். லெஃப்ட் டு ரைட் 100 3 மில்லியன். மில்லியன் தானே இருக்குது 3 நம்பருமே, அதனால் 103 மில்லியன். நெக்ஸ்ட்டு 456, 456,000. ஏன்னா இந்த 456 எல்லாமே 1000ல் இருக்கனால லாஸ்ட்டு 456,000. நெக்ஸ்ட்டு 700 தானே இருக்குது. 700 and 89. ஏன்னா லாஸ்ட் வர்ற 100க்கு அப்புறம் நம்ம ஆண்ட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். புரிஞ்சதா? ஃபஸ்ட்டு நேம் பண்ணுறது தான். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமே கொடுத்தனால உங்களுக்கு ஈஸி நேம் பண்ணுறது. இதில் 103 மில்லியன், 456,000, 700 and இது லாஸ்ட் பார்ட் வரும்போது 100க்கு அப்புறம் ஆட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. புரிஞ்சதா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா தயவுசெய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.